தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாதா? ஆமா ப்ரோ, சென்னை கேப்ல கார் புக் பண்ணுங்க, டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க. கோவை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் அண்ணாமலையின் வேட்புமனு ஏற்பு. தேர்தல் ஆணைய விதிமுறைப்படி ஆவணங்களை அளிக்கவில்லை என திமுக, அதிமுக தரப்பில் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் வேட்புமனு ஏற்கப்பட்டதாக அறிவிப்பு. சேலம் திமுக வேட்பாளர் செல்வ கணபதியின் வேட்புமனு மீதான பரிசீலனை 2 முறை நிறுத்தி வைக்கப்பட்டு பின்னர் ஏற்கப்பட்டதாக அறிவிப்பு. அதிமுக, பாமக முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு திமுக தரப்பு வழக்கறிஞர்கள் அளித்த விளக்கங்களை ஏற்று நடவடிக்கை. தென்சென்னை தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன், பாஜக வேட்பாளர் தமிழிசை, அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் வேட்புமனு ஏற்பு. மத்திய சென்னை திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன், பாஜக வேட்பாளர்கள் வினோஜ் பி செல்வம், தேமுதிக வேட்பாளர் பார்த்தசாரதி வேட்புமனுவும் ஏற்கப்பட்டது. வடசென்னை தொகுதி திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமி, அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனு, பாஜக வேட்பாளர் பால் கனகராஜ் வேட்புமனு ஏற்பு. திமுக, அதிமுக தரப்பில் பரஸ்பரம் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதால் மீண்டும் பரிசீலனை செய்யப்பட்டு ஏற்கப்பட்டதாக அறிவிப்பு. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 40 தொகுதிகளில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் அனைவரின் வேட்புமனுக்கள் ஏற்பு. விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் வேட்பாளரின் மனுவும் ஏற்கப்பட்டது. ராமநாதபுரம் தொகுதியில் ஒரிஜினல் ஓபிஎஸ் மற்றும் குரில் ஓ இனிஷியலுடன் கூடிய 4 ஓ பன்னீர்செல்வங்களின் வேட்புமனுக்கள் ஏற்பு. எம் பன்னீர்செல்வம் என்ற பெயரில் தாக்கல் செய்யப்பட்ட சுயேட்சை வேட்புமனுவும் ஏற்கப்பட்டதாக அறிவிப்பு. தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கனிமொழி வேட்புமனு ஏற்பு. விருதுநகர் பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமார், தர்மபுரி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி ஆகியோரின் வேட்புமனுக்களும் ஏற்பு. நீலகிரி தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் மத்திய இணையமைச்சர் எல் முருகனின் வேட்புமனு ஏற்பு. கரூர் பாஜக வேட்பாளர் செந்தில்நாதன் மீதான வழக்கை திமுக தரப்பு சுட்டிக்காட்டியதால் வேட்புமனு பரிசீலனை அரை மணி நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டு பின்னர் ஏற்கப்பட்டதாக அறிவிப்பு. தேனி மக்களவை தொகுதியில் டிடிவி தினகரனின் வேட்புமனு ஏற்பு. வழக்கு விவரங்களை முழுமையாக தெரிவிக்கவில்லை என பிற கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் 5 மணி நேர பரிசீலனைக்கு பின் ஏற்கப்படுவதாக அறிவிப்பு. தமிழகத்தில் 39 மக்களவை தொகுதிகளிலும் தாக்கல் செய்யப்பட்டிருந்த வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நிறைவு. வேட்புமனுக்களை திரும்பப் பெற வரும் 30ஆம் தேதி கடைசி நாள். அன்று மாலையே வெளியிடப்படுகிறது இறுதி வேட்பாளர் பட்டியல். தேர்தலையொட்டி ஏப்ரல் 4ஆம் தேதி தமிழகம் வரும் அமித்ஷா மதுரை, சிவகங்கை தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்ள திட்டம். ஏப்ரல் 5ஆம் தேதியன்று சென்னையிலும் பரப்புரையில் ஈடுபடுவார் என பாஜகவினர் தகவல். தேனி ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்று தடுப்புகளை மீறி வாகனத்தில் உள்ளே சென்று வேட்புமனு தாக்கல் செய்த விவகாரம். தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக டிடிவி தினகரன் மற்றும் அமமுக நிர்வாகிகள் மீது தேனி போலீசார் வழக்கு பதிவு. நாளொன்றுக்கு 294 ரூபாய் வழங்கப்பட்டு வந்த 100 நாள் வேலை திட்டத்திற்கான ஊதியம் 319 ரூபாயாக அதிகரிப்பு. தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளதால் தேர்தல் ஆணையத்தின் அனுமதியை பெற்று மத்திய அரசு அறிவிப்பாணை வெளியீடு. ஆட்சிக்கு வந்தது மதுக்கடைகளை மூடுவோம் என கூறியதை திமுகவினர் வசதியாக மறந்துவிட்டனர். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றச்சாட்டு. 2016 சொன்னாங்களா இல்லையா? 21 சொல்லல, 16 சொன்னாங்க. வேணா அந்த பேச்சு இருக்கு உங்களுக்கு அனுப்பிட்டா. எல்லாருமே பேசுனாங்க. ஐயா ஸ்டாலின் பேசுனாங்க, அம்மையார் கனிமொழி பேசுனாங்க, தம்பி உதயநிதி ஸ்டாலின் பேசுனாங்க, எல்லாருமே பேசியிருக்காங்க. அப்புறம் வசதியை இப்ப மறந்துட்டாங்க. திறந்தவெளி வாகனத்தில் பரப்புரை மேற்கொண்ட தென்சென்னை பாஜக வேட்பாளர் தமிழிசைக்கு சங்குலி எழுப்பியும் ஆரத்தி எடுத்தும் வரவேற்பளித்த பாஜகவினர். மேற்கு மாம்பலம் சாலையோர கடையில் இட்லி, வடை சாப்பிட்டு பரப்புரையில் ஈடுபட்டார். ஈரோடு எம்பி கணேசமூர்த்தி மறைவுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல்.
அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை, பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டோர் இரங்கல் செய்தி. கணேசமூர்த்தியின் முடிவு தனது தலையில் பெரிய இடி விழுந்ததைப் போல இருப்பதாக வைகோ வேதனை. எம்பி சீட் கிடைக்காததால் இறந்தார் என்பது உண்மையில்லை என்று கருத்து. மக்கள் நலனே தன்னுடைய கடமை என்று வாழ்ந்த கணேசமூர்த்தி அவர்கள் இப்படி ஒரு முடிவெடுப்பார் என்று நான் நினைக்கவே இல்லை. ஏடுகளிலே அவருக்கு எம்பி சீட் கிடைக்காதனால்தான் வருத்தத்திலே அவர் இப்படி செய்து கொண்டார் என்ற செய்தி 1% கூட உண்மை அல்ல. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை மேலும் 4 நாட்கள் காவலில் வைத்து விசாரிக்க டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் அனுமதி. விசாரணைக்கு கெஜ்ரிவால் ஒத்துழைக்கவில்லை என்று அமலாக்கத்துறை முறையீடு செய்ததால் காவல் நீட்டிப்பு. தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை அடுத்த 5 நாட்களுக்கு 2 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கம் 280 ரூபாய் உயர்ந்து 50,000 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் ஆபரண தங்கம் 6,250 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஊழல் புகாரில் சிக்கிய அரசியல் பிரமுகர்களை விடுவிக்க அழுத்தம் தரப்படுவதாக தலைமை நீதிபதி சந்திரசூடுக்கு 600 வழக்கறிஞர்கள் சேர்ந்து கடிதம் அனுப்பிய விவகாரம். பிறரை துன்புறுத்துவதை கலாச்சாரமாக கொண்ட காங்கிரஸை 140 கோடி இந்தியர்களும் நிராகரிப்பதில் ஆச்சரியமில்லை என்று பிரதமர் மோடி கருத்து. கடந்த 10 ஆண்டுகளில் மேற்கொண்ட பொருளாதார சீர்திருத்தங்களை விரைவுபடுத்தினால் 2047 வரை இந்தியா 8% வளர்ச்சி அடையும் என IMF கணிப்பு. 2047 $55 டிரில்லியன் பொருளாதாரம் என்ற நிலையை எட்டுவது சாத்தியமே என்றும் கருத்து. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிக்கும் 171வது படத்தின் போஸ்டர் வெளியீடு. ஏப்ரல் 22ஆம் தேதியன்று படத்தின் தலைப்பு அறிவிக்கப்படும் என தகவல். தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாதா? ஆமா ப்ரோ, சென்னை கேப்ல கார் புக் பண்ணுங்க, டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க.